வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். தமிழக தேர்தல் முடிவடைந்து அனைவரும் தங்களுடைய தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கின்றனர். அந்த வேளையில தமிழக தேர்தல் தொடர்பில் ஈழத்தமிழர்கள் பல்வேறு வகையிலையும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெரிதாக ஆர்ப்பரித்து இருக்கிறார்கள். கட்சிகள் சார்பாகவும் இயங்கி இருக்கிறார்கள். ஆனால் தமிழக தேர்தலிலே வெறும் 10 ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அவ்வாறு வாக்களித்தவர்களின் ஒருவரான சிவகுமார் ராஜன் அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். வணக்கம் சிவகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னன்னா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்க எப்ப தமிழகத்துக்கு வந்தீங்க, எங்க இருந்து வந்தீங்க, அந்த பின்னணியை சொல்லிக்கொண்டு நாங்கள் சொல்றோம். சார், நாங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து 84ல வந்திருக்காரு எங்க அப்பா அம்மா. அப்ப பாத்தீங்கன்னா நான் 86ல பிறந்திருக்கேன். 86 29/6/1986ல தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன். நீங்க திருவோணமலையில இருந்து உங்களோட அப்பா அம்மா வந்து தமிழகத்துலதான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, முகாம்ல. ஆமாங்க சார். ஆமா சார். அப்ப நீங்கள் திருமணம் செய்தவரும் இலங்கையை சேர்ந்தவரா? ஆமா, நான் திருமணம் செஞ்சவரும் இலங்கை சேர்ந்ததான். அவங்களும் பாத்தீங்கன்னா நாமக்கல்ல தான் பிறந்திருக்காங்க. அவங்களும் இலங்கையில இருந்து வந்திருக்கிறாங்க. ஆனா ஆமா, அவங்க அம்மா அப்பா திருமணம் செய்து கொண்டதே தமிழகத்துலதான். ஆமா சார், தமிழகத்துல தான். எந்த ஊருன்றது கூட தெரியாது இலங்கையை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு தெரியாது சார். நீங்களும் ஒரு காலமும் திருவண்ணாமலைக்கு போனதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. நமக்கு ஸ்ரீலங்கா பத்தி என்னன்னே தெரியாது சார். சொந்த பந்தங்களோட உறவுகள் இருக்கா இலங்கையில இருக்கக்கூடிய? அப்படியும் இல்லையா? இருக்கா சார். அப்பா அம்மா பெரியம்மா எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் ரொம்ப லிங்க் கிடையாது. என்னைக்காவது இருந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க, அவ்வளவுதான். பெரிய உறவுகள் இல்லை. இப்ப வருவோம் நாங்கள். இப்ப தமிழகத்துல 92,000 ஈழத்தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் எல்லாம் சேர்த்து இருக்கிறார்கள். அவர்கள்ல 10 பேர் தான் வாக்களித்தது என்று செய்திகள் சொல்லி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமை இல்லையா? வாக்களிக்கிற உரிமைன்னு பாத்தீங்கன்னா அது 87க்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு தான் கொடுக்க சொல்லி சட்டத்துல இடம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 87க்கு முன்னாடி 1987க்கு முன்னதாக பிறந்த எந்த ஒரு வெளிநாட்டவர்களுக்கும் இந்திய குடிமை வழங்கலாம்னு ஒரு சட்டம் இருக்குதான். அந்த சட்டத்துலதான் எனக்கு அந்த இதுல பொருந்தது. நீங்க 87க்கு முதல் 86ல பிறந்தபடியா உங்களுக்கு இந்திய பிரஜா உரிமையை எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஆமா ஆமாங்க சார். சரி, 86 அப்ப நீங்கள் எப்ப இந்த பிரஜா உரிமையை பெற்றீங்க? நான் பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி, ஒரு 1 இயருக்கு முன்னாடி அப்ளை பண்ணி 8 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. வந்த உடனே நம்ம ரோமியோ அட்வொகேட் சார தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தேன். சொன்னது பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடிக்கு நீங்க அப்ளை பண்ணிருங்க அப்படின்னாங்க. ஓட்டர் ஐடி உடனே அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா வந்துருச்சு. வந்து இந்த எஸ்ஆர் ஃபார்ம்ல வந்து கேன்சல் ஆயிடுச்சு. திருப்பி எனக்கு கேன்சல் ஆனதுக்கப்புறம் திருப்பி அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி இந்தியன் பிறப்பு சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. காமிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓகே ஆகி கிளிக் ஆகி வந்ததுதான் இந்த டெஸ்ட் ஓட்டு. இப்பதான் எம்எல்ஏ ஓட்டு இப்பதான் முத நான் போட்டிருக்கேன். 39 வயசுல நான் ஓட்டு போட்டிருக்கேன் இந்தியாவில், தமிழ்நாட்டுல. இப்ப நீங்கள் இப்பவும் அங்க உள்ள முகாம்ல தான் இருக்கிறீங்களா? அங்க உங்களுக்கு வீடு கட்டி தரப்பட்டிருக்கு அப்படியா? ஆமா சார், வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப முகாம்ல தான் இருக்கிறேன். எங்கிட்ட வேலைக்கு போறோம்னா போய்க்கலாம், வந்துக்கலாம். ஆனா எப்ப தணிக்கை வைக்கிறாங்களோ அப்ப வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி வந்து கையெழுத்து போட்டு போகணும். இப்ப நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலங்கையையும் தெரியாது, உங்களை வந்து தமிழ்நாடும் தன்னுடைய பிரஜையாக ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டான வாழ்க்கை, அதாவது நீங்கள் வந்து பதிவு செய்யணும். உங்களை வெளியில போனா வந்தா எல்லாம் பதிவு செய்யணும். அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த மனநிலை? இந்த வாழ்க்கை இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு வந்து இப்ப ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது இலங்கையில அது கேம்ப்ல இருக்கிறது கொஞ்சம் ஒரு அவசரம். எங்கேயுமே போக முடியாது, சுதந்திரமா எங்கேயும் போக முடியாது, வைக்க முடியாது. திடீர்னு எப்ப செக்கிங் வைக்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த டைம் நம்ம வந்து வரணும் போகணும், அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது.
அப்ப ஏன் உங்களோட மனைவி 87க்கு பிறகுதான் பிறந்திருப்பா, அதனாலதான் அவங்க கொடுக்கல. ஆமா, அது பிறந்திருக்காங்கன்னா அவ 99ல பிறந்திருக்காங்க. 99 பிறந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து அப்பா அம்மா 2 பேருமே இலங்கை தானே, அதனால அவங்களுக்கு அந்த கேட்டகிரியில வரல. பெரும்பாலான இலங்கை அகதிகள் வந்து 80களில் வெளியில போனவே இருக்கணும். ஆனா பெரும்பாலான இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகும் ஏராளமானவர்கள் வந்தவர்கள். ஆமா சார். 27ஆம் ஆண்டுதான் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அப்ப அவர்கள் யாருக்குமே இந்த பிரஜா உரிமை கிடைக்கல, 10 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமா சார், 10 பேருக்கு கிடைச்சிருக்குன்னா பாத்தீங்கன்னா ரெட் பாஸ்போர்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கிடைச்சிடும். என்ன கரெக்ஷன்? இப்ப பாத்தீங்கன்னா அதுல அவருக்கு டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு போல இருக்கு. அந்த இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ரெட் பாஸ்போர்ட்ல உள்ள வந்து இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. இப்ப சார் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லாம் சொல்ல வேண்டியதான். இப்ப எனக்கே அந்த மாதிரி இதுலதான் தெரிஞ்சிருக்கு. யாரு? ஸ்டாலின்? இல்ல, ஸ்டாலின் இல்ல, நம்ம ரோமி அட்வொகேட் சார் வந்து ஒவ்வொரு கேம்புக்கும் போயிட்டு சொல்லதான் ஒவ்வொரு ஆளுக்கும் புரியுது. இப்ப நான்லாம் சும்மா தான் இருந்தேன், இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 87க்கு முன்னாடி பிறந்திருந்தா இந்திய சிட்டிசன் எடுக்கலாம் நீ அப்படின்னா. அப்ப போய் அவளை கேட்டதுக்கு ரோமியோ சார் போன் நம்பருக்கு கொடுத்தாங்க. அதுல வந்து சாப்பிட்டு பேசினதுக்கு உங்க ஆதார் கார்டு எல்லாம் அனுப்பி வைங்க, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னா. அப்ப அனுப்பி வச்சதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருங்க அப்படின்னாப்புல. அதுல அப்ளை பண்ணதுலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு, இந்தியன் பாஸ்போர்ட் வந்துச்சு. அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் வந்ததே கனவேருக்கு தெரியாது? அப்படியா? ஆமா, பாதி பேர் தெரியாது சார். இப்பதானே சார் வந்து எல்லாத்துக்கும் மீட்டிங் போட்டு ஒவ்வொரு கேம்ப்லயும் ஒவ்வொரு நாள் மீட்டிங் போட்டு அது சொல்ல வேண்டியது அல்லது தெரியும். நிறைய பேர் பதிஞ்சிருக்காங்க. என்னைய மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுது. அது சரியா வந்துடும், கூடிய சீக்கிரம் சரியா வந்துடும். இப்ப தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததா? இப்ப ஏன்னா புலம்பெயர்ந்த நாடுகள்ல, இலங்கையில எல்லாம் அது பெரிய கொண்டாட்டமா நடக்குது. ஒரு பக்கம் இல்ல சார், எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் சார் இருக்கு. முதல் ஓட்டு சார் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதல் ஓட்டு. எனக்கும் இந்திய பிரஜை மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்து கலந்துக்கிறணும், வைக்கணும், எல்லாத்துலயும் போய் கலந்துக்கிறோம்னு ஆசை. ஆனா நம்ம இலங்கை தமிழ்னால கொஞ்சம் வேற்றுமையா தான் பார்த்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்திய சிட்டிசன் எடுத்தனால நம்ம எங்க வேணாலும் போகலாம், வைக்கலாம், நானும் இந்திய குடிமகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓட்டு போட்டு வந்தாச்சு. அந்த யாரும் எந்த ஒரு கேள்வி வரும் கேட்கல. இப்ப இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? யார் வெல்வாங்க நினைக்கிறீங்க சார்? அது ரொம்ப ரேர் தான் சார் தமிழ்நாட்டுல யாரும் எப்படி கணிக்க முடியலையே சார். அந்த போட்டி அவ்வளவு கடுமையா இருக்கா? ஆமாங்க சார். இலங்கை தமிழர்கள் மத்தியில என்ன உணர்வு இருக்குது? இந்த தேர்தல் இதுகள் எல்லாம் ஆட்சி மாறினா தங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் நினைக்கிறாங்களா? இல்லை என்றால் அது ஒன்றும் நடக்காது? இல்ல சார், அது ஆட்சி மாறினாலும் அது சலுகையெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா. எந்த இது பிறப்பிச்சாலும் இலங்கை தமிழரும் அடங்குவாருன்னு அதுல குறிப்பிட்டாங்க. யாரு வந்தாலும் சொல்லிடுறாரு. ஸ்டாலின் வந்தாலும் சொல்றாங்க, எடப்பாடி சார் வந்திருந்தாலும் அவரும் அறிவிக்கிறாப்புல. எந்த திட்டங்கள் அறிவிச்சாலும் இலங்கை தமிழர்களுக்கு அது பொருந்தும் அப்படின்னு போட்டுருவாங்க. கொள்கை பிரகடனத்திலேயே எல்லாரும் வந்து சொல்றாங்களா? ஆமா ஆமா, யார் வேணாலும் சொல்லிடுறாரு சார். இந்த கட்சிக்கு தான் போகணும் என்ற அபிப்பிராயத்துல ஈழத்தமிழர்கள் இருக்கிறாங்களா இந்தியாவில? பெரும்பாலான ஆட்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இருக்கிறாரு சார், இருக்கிறாரு. அவ்வளவு விருப்பம். எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்திய சிட்டிசன் கொடுத்து ஓட்டு உரிமை கொடுத்துட்டா இப்ப பாத்தீங்கன்னா கேம்புனாலே ஒரு வேற்றுமையை தானே பாக்குறாங்க. ஆனா அந்த ஓட்டுரிமையை கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லை தானே, அது மத்திய அரசாங்கம் தானே கொடுக்கணும். ஆமா, அது முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இலங்கையில இருந்து சொல்றாங்க தானே, இந்த தமிழகத்துல இருக்கிற ஈழத்தமிழர்கள் இலங்கையில வந்து குடியிருக்கணும்,
அவங்களுக்கு அந்த வசதிகள் செய்து கொடுக்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் உங்களோட அபிப்பிராயம் என்ன? என்னோட அபிப்பிராயம் பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கே இப்ப 40 வயசு சார், எனக்கே வந்து ஒண்ணுமே தெரியல. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இருக்காங்க. 40 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க புள்ள குட்டியோட அவங்களுக்கு என்னுடைய பையனுக்கு எனக்கே தெரியாத போது பையனுக்குலாம் எப்படி சார் ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லாம் இலங்கை இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது சார். வந்திருக்காங்கன்னா 90ல வந்திருக்கா. 90ல வந்தா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்ப வந்து வயசு போயிடுச்சு. நன்றி ராஜன், சிவகுமார் ராஜன் வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். நன்றியா. தமிழக தேர்தலில் வாக்களித்த 10 பேரில் ஒருவரான சிவகுமார் ராஜனோடு உரையாடி இருந்தோம். இது தொடர்பாக இந்த தமிழகத்தினுடைய ஈழத்தமிழர்களுடைய நிலை தொடர்பாக நாங்கள் இந்த உரையாடலை தொடர இருக்கிறோம். உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான நடராஜா சரவணன் தமிழகத்தில் வாழ்கின்ற தமிழக முகாம்களில் உள்ளவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி வருவர். வணக்கம் சரவணன். வணக்கம். இந்த தேர்தல்ல வந்து உலகத்தின் பல்வேறு பாகங்களிலும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இந்த தேர்தலை வலுவாக கொண்டாடுகிறார்கள். அவர்கள் களம் பிரிந்து சீமானுக்கு ஒரு பகுதி, விஜய்க்கு ஒரு பகுதி, திமுகவுக்கு ஒரு பகுதி என களம் பிரிந்து தேர்தல்ல ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்கிறார்கள். இலங்கையிலையும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழகத்தில் 10 பேர் தான் ஈழத்தமிழர்கள் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருக்கிறார். வாக்களிக்கிற உரிமை கிடைத்திருக்கிறார்கள். 92,000 தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இந்திய முகாம்களில் வாழுகிறார்கள். 10 பேருக்கு தான் வாக்களிக்கின்ற அந்த உரிமை இருக்கு. உண்மையிலே நான் அந்த செய்தியை பார்த்தோன்னு முதல்ல நான் விளங்கி கொண்டது 10 பேர் போட்டியிடுகிறார்கள் என்று. அதுக்கு பிறகு செய்தியை உள்ளார்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் 10 பேர் தான் வாக்களிக்கவே தகுதி உடையவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பின்னணியை ஒருக்கா சொல்லுங்க. என்னன்னா இப்ப நம்ம போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட முகாம்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், இங்க இருக்க போறோமா இலங்கைக்கு போக போறோமா அப்படின்ற தொடர் உரையாடல் நடந்துச்சு. அப்ப அந்த உரையாடலுக்கு பின்னாடி எல்லாரும் பேசி இல்ல இலங்கையில இந்த மாதிரியான சூழல் இருக்கு, தமிழர்களுக்கான நெருக்கடி இருக்கு, அப்ப நாம இங்க வந்து கிட்டத்தட்ட 2016-17 காலகட்டத்துல பேசும்போது 25 வருஷம். அப்ப 25 வருஷம் கழிச்சிடுச்சு. இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு இங்கதான் பிறந்து வளர்ந்தவங்க மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. கூடவே இந்திய பின்புலம் உள்ளவங்களா இருந்தாங்க. அப்ப நம்ம திரும்பவும் இலங்கைக்கு போய் இன்னொரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அப்படின்றது தெரியல. அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம இங்கேயே இருக்கலாம், அப்ப இந்திய அரசு கிட்ட நம்ம குடியுரிமை கேட்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த 10 பேரோட இந்த இப்ப குடியுரிமை பெற்று ஓட்டு அளிக்கிற இந்த நிலைமை வந்திருக்கிறது. அப்ப அந்த வகையில நாம அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. முகாம்ல இருக்கிறவங்க ஒரு கேம்ப்ல இருந்தவங்க, அப்புறம் இன்னொரு கேம்ப்ல இருந்தவங்க, அப்படியே நிறைய கேம்ப்ல இருந்தவங்க பேசினவங்கள நிறைய தனித்தனி குழுக்கள் உருவாச்சு. அது மூலமா நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, நிறைய கேம்பெயின்ஸ் நடந்துச்சு. அப்புறமா இங்க இருக்கிற மீடியாஸ் கிட்ட நிறைய பேர் பேசினாங்க. ஒரு குடியுரிமை பொங்கல் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் நடந்துச்சு. அப்புறம் கலை இலக்கிய கொண்டாட்டம் சொல்லி எல்லா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சேர்த்து வந்து ஒரு இலக்கிய போட்டி நடத்தணும் இந்தியாவில் குடியுரிமை சம்பந்தமான தலைப்புகள் வச்சு. அதை வந்து தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டோம் 2022ல. தொடர்ந்து அரசியல்வாதிகளை எல்லாம் சந்திச்சோம். அந்த மாதிரி அப்புறமா குடியரசு தினம், சுதந்திர தினம் இதெல்லாமே எல்லா கேம்ப்லையும் செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் தனியா விழிப்புணர்வுக்கான பிரசுரங்கள் எல்லா கேம்ப்லையும் ஓட்டணும். அந்த மாதிரி நிறைய குடியுரிமைய மக்களுக்கும் விழிப்புணர்வு படுத்தணும், இங்க இருக்கிற சிவில் சொசைட்டிக்கும் விழிப்புணர்வு படுத்தணும். கூடவே இங்க இருக்கிற அரசியல்வாதிகள், அரசு இயந்திரத்தோட தொடர்ந்து செயல்பட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப அந்த வகையில வேலை செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நிறைய அட்வொகேட்ஸை பார்த்தோம். அட்வொகேட்ஸோட சப்போர்ட்ஸ் எடுத்தோம். அவங்க மூலமா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா UNHR, அப்புறம் நிறுவனங்கள் நிறைய கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. நிறைய காலேஜ், யூனிவர்சிட்டியில லயோலா, பிரசிடென்சி காலேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செமினார்ஸ் நடத்தினாங்க அவங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா.
ஓ! அந்த மாதிரி நாங்க நெறைய பேர சந்திச்சு, அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல, யூனிவர்சிட்டிலலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா நெறைய இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் வச்சாங்க. அப்ப அந்த கான்ஃபரன்ஸ்லலாம் கலந்துக்கிட்டோம். இப்ப கேம்ப்ல இருக்கிறவங்க நெறைய பேர் கலந்துக்கிட்டு, அவங்கவங்களோட வியூஸ் எல்லாம் சொன்னோம். அப்போ அதையும் கேட்டுட்டு அது நெறைய யூனிவர்சிட்டி பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாங்க. அப்புறம் ஆ கல்கட்டால கல்கட்டா ரிசர்ச் குரூப்ன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கு பாலிசி டிசிஷன் எடுக்கிறதுக்கான நிறைய பேப்பர்ஸை கொடுப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல மைக்ரன்ஸ் நிறைய வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த மைக்ரன்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அப்ப ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சார்பா நான் கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல இதுக்காக ஒர்க் பண்ணோம். அப்படி ஒர்க் பண்ற நேரத்துல தான் அட்வொகேட் ரோமியோ ராய் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அவரு வந்து இலங்கை தமிழர்கள் ஏன் குடியுரிமை இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவரும் நிறைய ரிசர்ச் பண்ணாரு. அப்ப ரிசர்ச் பண்ணதுல நம்மளுக்கு ஒரு ஒரு இது ஐடென்டிஃபை பண்ணாரு. என்னன்னா எக்ஸிஸ்டிங் இப்ப நம்ம கேட்கறது எல்லாத்துக்குமா கேட்டுட்டு இருக்கோம். பட் அவர் என்ன யோசிச்சாருன்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணப்போ அப்ப ஏற்கனவே இருக்கிற சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல 3(1)A 3(1)B 3(1)C அந்த மாதிரி கேட்டகரியில நாம எலிஜிபிளா வரோம் அப்படின்ற மாதிரி அவர் ஐடென்டிஃபை பண்ணி கேம்ப்ல இருக்கிற உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கடந்த 2024 எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டாங்க. இப்ப இந்த தடவையும் ஓட்டு போட்டுறாங்க நளினின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடியே அதே கேம்ப்ல இருந்த வேற நபர்களும் ஐடென்டிஃபை ஆனாங்க. ஆனா அவங்களுக்கு பெருசா இந்த சேலஞ்சை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பிரான்ச் ஒரு பக்கம், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஒரு பக்கம், அவங்க எல்லாம் அதை எப்படி எடுத்துக்குவாங்க, ஒருவேளை சிட்டிசன்ஷிப் கிடைச்சிட்டா கேம்ப்ல கிடைக்கிற இந்த உதவிகள் அப்புறம் வீடெல்லாம் இல்லாம பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பயம் எல்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்துல அவங்க நளினி வந்து அவங்க விருப்பப்பட்டாங்க. நான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் தரேன், நீங்க கேஸ் போடலாம், நான் கேஸை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன், நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு. ஸோ அது அப்படிதான் இது ஆரம்பிச்சிச்சு. அப்ப அவங்களோட முயற்சி மூலமா மதுரை உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட் ரோமியோ ராய் வந்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேவரா வந்துச்சு. அதாவது 3(1)A என்னன்னா 1987க்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்திருந்தாலே 1987 ஜூலை முன்னாடி இந்தியாவில் பிறந்திருந்தாலே அவங்க பை பர்த் இந்தியன். ஸோ அப்ப நளினி வந்து அந்த கேட்டகரியில வராங்க. ஸோ அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க இமீடியட்டா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. அதுலயும் சில சிக்கல் வந்துச்சு. அங்க இருக்கிற பியூரோக்ராட்ஸுக்கு அதை பத்தி சரியா தெரியாததுனால பாஸ்போர்ட் முதல்ல உடனே கொடுக்கல. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அட்வொகேட் ரோமியோ வந்து அதை சரியா புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் எடுத்தாங்க. ஸோ அப்புறம் வந்து அதே மாதிரி நேயா டைட்டஸ்னு ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி முகாம்ல இருக்காரு. அவரு என்னன்னா அவரோட அம்மா வந்து இந்தியன், அப்பா வந்து கேம்ப்ல இருந்தவங்க. ஸோ அது அந்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா 3(1)B. ஸோ 3(1)B பாத்தீங்கன்னா 2004க்கு முன்னாடி பிறந்த ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க இந்தியரா இருந்தாங்கன்னா அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் பை பர்த் வாங்கிக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில அவங்களுக்கு கேஸ் போட்டு அவங்களும் கேஸ் வந்து ஃபேவரா வந்ததுனால அவங்களும் பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ 3(1)A 3(1)B வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கிட்ட கேம்ப்ல எல்லாம் விசாரிக்கிறப்போ ரெட் பாஸ்போர்ட் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அப்ப அது மாதிரி கணேசன் சொல்லிட்டு ஒருத்தர் இரும்புதிப்பட்டி கேம்ப்ல இருக்காங்க. ஸோ அந்த அவரோட டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே வெரிஃபை பண்ணி அவருக்கு அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துல தான் கேஸ் போட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதுல எப்படி நடந்துச்சு, இந்தியா எவ்வளவு பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இலங்கை எவ்வளவு பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா டீடைல்டா அந்த அந்த கோர்ட்டு விவாதங்கள்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. ஜட்ஜ்மெண்ட்லயுமே அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதுலயுமே அவருக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் அவருக்கு இன்னும் அபிஷியல்ஸ் ரீசன்ஸ்னால இன்னும் அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. அந்த 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 ப்ராசஸை இன்னும் அவங்க
முழுசா உள்வாங்கிக்காத ஒரு சிக்கல் இருக்கு. அது கூடிய சீக்கிரம் அவருக்கும் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3-1A, 3-1B, அப்புறம் ரெட் பாஸ்போர்ட். இந்த கேட்டகரியில இருக்காங்க நிறைய பேர் அப்படின்றது தெரிஞ்சு, நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மறுவாழ்வுத்துறை வந்து ஒரு மறுவாழ்வுத்துறை மூலமா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2021ல டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இலங்கை தமிழர் நலன் ஆலோசனை குழுன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதுல 20 பேர் கொண்ட ஒரு குழு கொண்ட ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா எஜுகேஷனலிஸ்ட் இருக்காங்க, பொலிட்டீசியன்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் கேம்ப் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க, அப்புறம் நான் கேம்ப் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க, எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்கிறாங்க, என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, அப்புறம் ரிஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்த மாதிரியான மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற வாலண்டியர்ஸ், மக்களுக்காக பணி செய்யறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டிக்கு இந்த தகவலை அவரு அட்வொகேட் ரோமியோ மூலமா சொல்லி இது மாதிரி எல்லா கேம்ப்லயும் இருக்காங்க, அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்போ கவர்மெண்ட் வந்து ரோமியோ அவரையே வந்து அட்வைசரி கமிட்டி இல்ல லீகல் அட்வைசரா எடுத்துட்டு அவர் வந்து எல்லா கேம்ப்லயும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அட்வொகேட் ரோமியோ வந்து எல்லா கேம்புக்கும் விசிட் பண்ணி இது எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கிட்ட இந்த மாதிரியான எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுல பண்ணி யாருக்கெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு, அதாவது நிறைய இதுல கிளரிக்கல் எரர்ஸ் வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு. என்னன்னா ஆதார் கார்டுல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அவங்களோட பேர் இனிஷியல் மாறி இருக்கும், அவங்களோட பேரண்டோட பேர் மாறி இருக்கும், சில பேர் இலங்கையில ஒரு பேர் இருந்திருக்கும், இங்க கேம்ப்ல வந்தப்போ அவங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து வீட்டுல கூப்பிட்ட பேரையே கொடுத்து அதே பர்த் சர்டிபிகேட்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிளரிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சு. அந்த எல்லாம் சரி பண்ணி யாரெல்லாம் பக்கவா கரெக்டா இருக்குதோ அவங்களுக்கு நம்ம வந்து எலிஜிபிளா இருக்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 40-45 பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாங்க. அதாவது சிட்டிசன்ஷிப்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா தனியா சிட்டிசன்ஷிப்னு ஒரு டாக்குமெண்ட் இல்லை. இப்போ ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்து இருக்கவங்களுக்கு, முகாம்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்கன் எம்பசி மூலமா ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. பட் ஆனா இந்தியாவிலே இருக்கிறவங்களுக்கு தனியா ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப்னு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இல்லை. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றது தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா எலிஜிபிள் இருக்கிற ஒரு 40-45 பேருக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணதுல ஒரு 15 பேருக்கு பாஸ்போர்ட் வந்திருக்கு. அதுல ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணதுல ஒரு 10 பேர் வந்து இப்போதைக்கு இந்த ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்க. இந்த கவுண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த 44 பேருமே எலிஜிபிள் தான். அவங்களுக்கும் ஒரு சில இப்போ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கிறத ரீசன் சொல்லி நிறைய பேர்த்துக்கு இந்த பாஸ்போர்ட் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியால இருந்து தான் நிறைய பேர் இலங்கை தமிழர்கள் இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் எல்லாம் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அப்போ முகாமில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்குறதே ஒரு சட்டவிரோதம். இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அப்படிதான் வாங்குறாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு சில அஃபீஷியல்ஸ் வந்து அதை இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு பெண்டிங் வச்சிருக்காங்க. சில பேரோட பர்த் சர்டிபிகேட் வந்து ஒரிஜினலா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு வெரிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி சில காரணத்தினால பெண்டிங் இருக்கு. மோஸ்ட்லி அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 or 2-3 monthsல எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா வரும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 10 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 15 பேர் சிட்டிசன்ஷிப் எடுத்திருக்காங்க. இன்னொரு 30 பேர்கிட்ட எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு 2-3 monthsல. அதுக்கப்புறம் இன்னும் அந்த நம்ம மொத்தமா ஐடென்டிஃபை பண்ண இல்லை கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட இந்த சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு எலிஜிபிளா இருக்காங்க. அதை தாண்டி இன்னும் இந்தியனை மேரேஜ் பண்ணவங்க, அப்புறமா இந்த 3-1C அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 2004க்கு அப்புறம் இந்தியாவில் பிறந்தவங்க, அந்த கேட்டகரியில தான் ஹியூஜ் நம்பர்ஸ் இருக்காங்க.
அது சம்பந்தமா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. அது கவர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஃபர்தரா அதையுமே ப்ரொசீட் பண்ண இருக்காங்க. இதுதான் இப்போ கரண்ட் சினாரியோ. இப்ப இப்ப நீங்க 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 ஆரம்பிச்சிருக்கிற இயக்கம் இந்த குடியுரிமை இயக்கம் என்று சொல்றது அப்படியா? நாங்க தமிழர் குடியுரிமை இயக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். பட் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ண அமைப்பு இல்லை. நாங்க சும்மா ஒரு பேருக்காக ஒண்ணு ஆரம்பிச்சு கேம்ப்ல இருக்கிற நிறைய பேர் அதுல மெம்பர்ஸா இருக்கோம். இப்ப நீங்க சொல்ற அட்வொகேட் ரோமியோ அவருடைய பின்னணி என்ன? அவருடைய அரசியல் பின்னணி என்ன? அவருக்கு அரசியல் பின்னணி எல்லாம் அவரு அவ்வளவு ஒரு ஆர்வம் வந்தது இல்ல. அவரு பேசிக்கா அவருக்கு ஒரு கொஞ்சம் தமிழ் நேஷனலிசம் மேல ஒரு பற்று இருக்கிறவரு. அப்படி இருக்கும்போது அவர் காலேஜ் டயத்துல நிறைய தமிழீழ போராட்டத்துக்கான ஆதரவு தளத்துல நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் கலந்துருக்காரு. பிளஸ் அவர் ஒரு என்சிசி கேடர், நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு சட்டத்தின் மூலமா எப்படி இதுக்கு தீர்வு கிடைக்க வைக்க முடியும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணப்போ, நாமளும் கேம்ப்ல இருக்கிறவங்க, அந்த அட்வைசரி கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு தேவையான இன்புட்ஸ் கொடுத்தோம். அவரும் ரிசர்ச் பண்ணாரு. ஸோ அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட ஆர்வமும் இதுல வெளிப்பட்டுச்சு. அப்படி இருக்கிறதுல அவரு ஐடென்டிஃபை பண்ணாரு. அவங்களோட அப்பா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிறாரு. பட் இதுல பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ன்றதை விட அவரோட தனிப்பட்ட ஆர்வமும், அவர் அதுக்கு செலவழிச்ச நேரம், அவருக்கு இருந்த எப்படின்னா தமிழ். ஆமா ஆமா, தமிழ்நாடு தான். இப்ப இந்த 200-235 பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதுக்கு பிறகு சொல்றீங்க 2004க்கு பிறகு வந்தவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் முகாம்கள்ல இருக்கிறார்கள். 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க. இப்ப இந்த சொன்ன இந்த 1A இந்த சட்டத்துல இருக்குன்றது எப்ப கண்டுபிடிக்கப்படுது? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நாங்க இந்த சிட்டிசன்ஷிப் சம்பந்தமா பேசிட்டு இருந்தப்போ நிறைய கேம்புகளுக்கு விசிட் பண்ணாரு ஒரு அட்வொகேட் ரோமியோ. அவர் தனிப்பட்ட முறையிலையும் விசிட் பண்ணாரு, டீமாவும் விசிட் பண்ணாங்க. அதுல அவரு இந்த கேட்டகரியில இருக்காங்களா ஐடென்டிஃபை பண்ணும்போது அவர் திருச்சி பக்கத்திலேயே கொட்டப்பட்டு கேம்ப் இருந்துச்சு. அப்ப அங்க விசிட் பண்ணப்போ இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாரு. 2-3 பேர் ஐடென்டிஃபை பண்ணதுல இவங்கதான் கடைசியில வில்லிங்கா இருந்தாங்க. எத்தனையாம் ஆண்டு? அது எனக்கு தெரிஞ்சு 2021, 2021 அந்த காலகட்டத்துல. அதுல இருந்து வழக்கு போட்டு 22ல தீர்ப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஆமா. இந்த தகவல் இன்னும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம்னு சிவகுமார் சொல்றாரு. உண்மையாது தகவல் தெரியாம இருக்கிறவங்கன்னா கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம இப்ப இந்த அட்வொகேட் ரோமியோ எல்லா கேம்புக்கும் விசிட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அவரு 103 முகாமுக்குமே விசிட் பண்ணாரு. விசிட் பண்ணி எல்லாத்துக்குமே அந்த கேம்ப்ல அவேர்னஸ் கேம்ப் எல்லாம் நடத்துனாங்க. முகாம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நாம சொல்றோம் இல்லையா, நான் கேம்ப் ரெசிடென்ட்ஸ் ஒரு 34,000 இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கும் தகவல் போயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஆபீஸுக்கு அதுக்குன்னு தனி ஹெல்ப்லைன் நம்பர் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்களும் நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுக்கான லீகல் சப்போர்ட்டும் கேட்கறாங்க. அது ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. தெரியாம இருக்கிறது நான் கேம்ப்ல இருக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம். அடுத்து இது தெரியக்கூடாது அல்லது இவர்கள் இந்திய பிரஜா உரிமை எடுக்கக்கூடாது என்ற ஒரு பிரச்சாரம் அல்லது எடுக்கக்கூடாதுன்ற இந்த தமிழர்கள் இந்திய பிரஜா உரிமை எடுக்கக்கூடாது என்ற வகையிலான பிரச்சாரங்கள் அங்க நடத்தப்படுகிறார் புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்களால. எடுக்கக்கூடாதுன்ற விஷயம் அந்த மாதிரி கேம்பெயின். பட் ஆனா இவங்க இல்ல அப்படி பிரச்சாரம் நடக்கல. அப்படி பிரச்சாரமா அப்படி நடக்கல. ஆனா அவங்க மறைமுகமா வேற ஒரு செயல்பாடுகள்ல இப்ப நான் ஏற்கனவே இன்டர்வியூலயே சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்க கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் நேஷனலிஸ்ட் மைண்ட்லயே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அந்த மைண்ட் செட்டே இருக்கிறாங்க. இன்னும் இந்தியர்களா மைண்ட் செட் அவங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி அவங்க நிறைய ஒர்க் பண்றாங்க. அப்படிதான் பண்றாங்க ஒழிஞ்சு டைரக்டா இது என்ன சொல்ல. இப்ப நம்ம ஆரம்பத்துல எல்லாம் நம்ம பேசினதுல நான் என்ன கேக்குறேன்டா,
இப்ப நீங்கள் இந்தியாண்ட சுதந்திர தினம் கொண்டாடுறீங்க, குடியரசு தினம் கொண்டாடுறீங்க, இந்திய தேசிய கொடியை ஏத்துறீங்க, அதெல்லாம் செய்கின்ற பொழுது இவர்கள் அதுக்கு பதிலாக மாவீரர் நாள் கொண்டாடுறது போன்ற விஷயங்களை செய்யக்குள்ள அங்க ஒரு கன்ஃபிளிக்ட் வர பாக்குதில்ல. அதைத்தான் கேட்கிறேன். என்ன அது என்னண்டு? ஆமா 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 அந்த கான்ஃபிளிக்ட வந்து எங்களால கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியலதான். ஏன்னா அவங்க நிறைய பினான்சியலா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. அதை ரொம்ப அக்ரெசிவா செய்யறாங்க. இன்னும் நம்ம அதை பத்தி கேட்க போனா நம்மள வந்து துரோகி, இன துரோகி அப்படின்ற மாதிரி எல்லாம் டேக் பண்றாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சமாளிக்க முடியாத ஒரு ஒரு ஆஸ்பெக்டா தான் இருக்குது. மற்றது அப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு இந்திய பிரஜா உரிமையை எடுக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை இந்த அதிகாரிகள் இல்லாமல் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. இப்ப நீங்கள் உங்களுடைய குடியுரிமை இயக்கத்தால இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்க, குடியரசு தினம் கொண்டாடுறீங்க. அதாவது இந்தியாவோட அல்லது இந்தியாவுடைய கலாச்சாரத்தோட இணையறதுக்கான முயற்சிகள்ல நீங்கள் செய்கிறீங்க முகாம்கள். ஆனா அதே சமயம் அதுக்கு மாறாக தொடர்ச்சியாக இந்த மாவீரர் நாள் அனுஷ்டிக்கிறது, இந்த அங்க நடக்கிற போராட்டங்களை என்ன சொல்றது செலிப்ரேட் பண்றது, இது வந்து உங்களுடைய நோக்கத்துக்கு அவ்வளவு எதிராக எல்லாம் அமையுது. அப்ப இது வந்து அங்க உள்ள அதிகாரிகள் மட்டத்துல ஒரு சிக்கலை உருவாக்கும் இல்ல அவங்களுக்கு குடியுரிமை தாரதுல. அப்படி இருக்கா நிலைமைகள்? அப்படி இருக்கு. நாம அதை சேலஞ்சா தான் ஆகுது. எங்களுக்கு அது தவிர்க்க முடியாததா இருக்கு. என்னன்னா நாம அத அப்படி செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு நாம ரிக்வஸ்ட் வைக்கும்போது, நாம இன்னும் அதை கண்டிக்கிற நிலைமைக்கு கூட வரல. நம்ம அதை வேணாம், அது நம்மளோட குடியுரிமை கோரிக்கைக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு ரிக்வஸ்ட் வச்சாலே நம்மளுக்கு வந்து துரோகி பட்டம் கட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இன்னும் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு இந்தியன் நேஷனல் மைண்டுல அவங்க ஒரு அவங்களோட நாட்டோட இறையாண்மையை அவங்க ரொம்ப பெருசா மதிப்பாங்க இல்லையா? அப்படி மதிக்கிற ஒருத்தவங்க இந்திய அரசால தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை வந்து இங்க இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு இயல்பா ஒரு கோபம் வரும். அதுவும் அரசு அதிகாரிகளா, இன்னும் சொல்ல போனா உளவுத்துறை அதிகாரிகளா, ஐபில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்த மக்கள் இப்படிதான் இருக்காங்க, இதை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் அந்த மைண்ட் தாட்ல தான் இருக்காங்க, அப்படிதான் அவங்க ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட் எல்லாம் பாக்குற அபிஷியல்ஸ், பியூரோக்ராட்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன மைண்ட் வரும்னா, இவங்களை நாம எப்படி நம்மளோட சிட்டிசனா அக்செப்ட் பண்றது அப்படின்றதுல தயக்கம் இருக்கதான் செய்யும். நம்ம அதை ஃபீல் பண்ணதான் செய்யறோம். பட் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல அது புரிய மாட்டேன்னுதான் இதை திட்டமிட்டு செய்யறாங்க. இதெல்லாம் இலங்கைக்கே போகணும். இல்ல திட்டமிட்டு தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களோட நினைப்பு என்னன்னா, இந்த மக்கள் இங்க செட்டில் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களை எப்படின்னா இந்த 1,00,000 பேரையும் ஸ்ரீலங்காவுக்கு ரீசெட்டில் பண்ணணும். அங்க வந்து பாராளுமன்ற எண்ணிக்கையை கூட்டணும். கேம்பஸ், யூனிவர்சிட்டி மாதிரியான இடத்துகள்ல தமிழர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அதிகமா வரணும் அப்படின்ற மாதிரியான கால்குலேஷன்ல இருக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள நீங்க சொல்ற ஆட்கள், இப்ப இந்த மாவீரர் தினம் இந்த நிகழ்ச்சியில கொண்டாடுற ஆட்கள் எந்த வயதுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள்? இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள்? இல்ல என்ன பிரச்சனைனா, இத முன்னெடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க வீட்டுல மாவீரர்கள் இருக்கலாம், அல்லது மாவீரர்களோட உறவினர்களா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க அடுத்த ஜெனரேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இப்ப பொதுவா தெரியும் தானே, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌடு வந்து ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அந்த ப்ரௌடை நான் எனக்கானது ஆக்குவேன் இல்லையா? நான் வந்து இண்டிவிஜுவலா நான் எதுவும் செஞ்சு பெரிய ஆள் ஆகல அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு முன்னாடி யாரு எதுவும் செஞ்சிருக்காங்கன்னா நான் அவங்களோட ஃபாலோயர்ஸ், நான் அவங்களோட ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரௌடை நான் எனக்கு சேர்த்துக்குவேன் இல்லையா? அந்த மாதிரி சேர்த்துக்கிற ஒரு பிராண்ட் வேல்யூவா தான் அதை பாக்குறாங்க. அப்ப யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் அது ஒரு பிராண்டா கிரியேட் ஆகுது. அததான் வந்து அவங்க திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அது என்ன சொல்றது, அவங்களுக்கு
இப்போ ஒரு ஒரு கேம்ப்ல வந்து ஒருத்தர் செலிப்ரேட் பண்றாருன்னா அவருக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவோ அவங்களோட சொந்தக்காரங்களோ அல்லது தமிழ் நேஷனலிஸ்டா யூரோப் மாதிரியான கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க பினான்சியல் சப்போர்ட் பண்றாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களோட பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கிடைச்ச உதவிக்கு பிரதி உபச்சாரமா இதை செலிப்ரேட் பண்றதுக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க. அவங்களும் நிர்பந்தத்துலதான் இருக்காங்க. நாம அவங்களும் விக்டிமா தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களோட ஒரு பொருளாதார தேவை இருக்கு. அந்த தேவையை இவங்க இது மூலமா சரி செஞ்சுக்கிறாங்க. அப்ப ஆளுக்கால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் கிடைக்காம பண்றதுக்கு தான் எல்லாம் வேலை செய்யறாங்க. ஆமா ஆமா. ஓ, நீங்க பாத்தீங்கன்னா இதுல மெயின் அவங்களோட போக்கஸே யங்ஸ்டர்ஸ் தான். இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய கேம்புங்கள்ல இந்த விளையாட்டு குழுக்கள் எல்லாம் இருக்கு. அந்த குழுக்களுக்கு வைக்கிற பெயரை கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அந்த குழுக்களுக்கான பெயர்கள் எப்படி வைக்கணும், அந்த வேற வேற கேம்ப்ல நடக்கிற போட்டிக்கு வைக்கிற பேனர்ஸ்ல என்ன போட்டோ வரணும், என்ன லோகோ இருக்கணும், அது எல்லாமே அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்குது. ஸோ அதுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்களும் ஸ்பான்சர் பண்றாங்க. இங்க லோக்கல்ல இருக்கிற நாம் தமிழர் கட்சியில இருக்கிற மாதிரியான ஆர்வலர்கள் அதுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்க வந்து அத அந்த செலிப்ரேஷனை இப்ப நாம் தமிழர்களுக்கு நாம் சொல்றோம் இல்லையா, புலம்பெயர் தமிழர்கள் திரள் நிதி கொடுக்குறாங்கன்னு, அந்த திரள் நிதிக்கு பிரதி உபச்சாரமா இவங்களும் அந்த வேலைகளை செய்யறாங்க. கேம்ப் நண்பர்களோட இணைஞ்சு அந்த செலிப்ரேஷன் பண்றதெல்லாம் இந்த எலெக்ஷன் டயத்துல எல்லாம் கிட்டத்தட்ட கேம்பெயினுக்கே போற அளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துச்சு இல்லையா, அதுல நாம் தமிழர் கட்சியோட கேம்பெயினுக்கு கேம்ப்ல இருக்கிற 4-5 பேர் போய் அந்த கேம்பெயின்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது எல்லா கட்சிக்கும் போவினம், வெவ்வேறு கட்சிகளுக்கு போவினமா அல்லது தனியா நாம் தமிழர் கட்சிக்கு தான் போச்சுமா? இல்ல, அவங்களுக்கு அந்த ப்ரௌடு தானே இருக்கு. அந்த ப்ரௌடு தானே அவங்க செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அது இல்லாம இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க இல்லையா, டிஎம்கே கட்சி காங்கிரஸ் சேர்ந்துதான் தமிழர்களை அழிச்சிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் போது அப்ப அந்த கட்டமைப்பை யாரு நம்புறாங்களோ அப்ப அவங்க அப்படிதானே அவங்களோட புரிதல் இருக்கும். ஆனா இப்ப என்னென்ன நான் பேசின அளவுல இப்ப தமிழகத்துல பிறந்த இளைஞர்கள் அங்க போறதுக்கே தயாரா இல்ல. அங்க இலங்கை அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் இல்ல. ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். குடியுரிமை கேட்கிற நபர்கள் தான் இந்த மாதிரியான எலெக்ஷன் கேம்பெயின்லயும் பங்கெடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை குடியுரிமை, ஆனா அவங்க அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை தேவை, ஒரு ப்ரௌட் அதனால கிடைக்குது. அத வந்து அவங்க குடியுரிமை கொடுக்கலன்னு ஆவேசமா கேள்வி கேட்பாங்க, அதிகாரிகிட்ட பேசுவாங்க. ஆனா அதே சமயம் இந்த செயல்பாடுகள்லயும் இருப்பாங்க. அவங்க கேட்டா வந்து நாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்களோட வரலாறை சொல்றோம், வரலாறை கடத்துறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிளாஸ் இருப்பாங்க. இந்திய தேசிய கீதம் படிக்கலாம், இந்திய குடியுரிமை தேசிய கொடியை ஏற்றலாது, தேசிய சுதந்திர தினம் கொண்டாடலாம், குடியரசு தினம் கொண்டாடலாது, ஆனால் குடியுரிமை வேணும் அப்படியா? அது அந்த எண்ணிக்கை நிறைய இல்ல. அந்த எண்ணிக்கைன்றது ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஆனா அவங்க வந்து சோசியல் மீடியாலையும் வேற வேற அவங்களோட அந்த இம்பாக்ட் வந்து அதிகம். அது வந்து எப்படி ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமா இலங்கை தமிழர்களே இந்த மாதிரியான மனநிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு கேம்ப்ல ஒரு மாவீரர் தினம் கொண்டாடுற ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா கேம்ப்ல இருக்கிற ஒரு சின்ன இடத்தை எடுத்து வெளியில இருந்து இந்த ஆர்ட் டைரக்டர் மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு வந்து அந்த அந்த வடிவமைப்பு எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான வடிவமைப்பு. அப்படி என்ன ஒரு செட்டப் பண்ணும்போது அந்த கேம்புக்கு வர்ற ஒரு அதிகாரிக்கு அந்த 3 பேர் செய்யறாங்க 4 பேர் செய்யறாங்கன்னு தெரியாது. அந்த கேம்பே இதை செலிப்ரேட் பண்றதா தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அப்ப அது ஒரு 4-5 கேம்ப்ல செஞ்சாலும் ஒட்டுமொத்தமா இலங்கை தமிழர்களை இந்த கொண்டாட்டத்தை இதை வந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த மைண்ட் செட்ல இருந்து மாறவே இல்லை. அப்படியான பார்வை தான் அதிகாரிகளுக்கு வரும். அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்ப என்னென்றால் இப்ப இந்த நிகழ்வுகளுக்கு அப்பால இந்த தேர்தல் பிரச்சார விஷயங்கள்ல சீமானுக்கு ஒரு குரூப் போகுது. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் கூட்டம் மட்டும் இருக்கா இந்த முகாம்கள்ல?
இருக்காங்க. அது ஒரு சமூகம்னு இருக்கும்போது எல்லா வகை மனிதர்களும் இருக்கிற மாதிரி எல்லா பிரிவுலையும் இருக்கத்தானே செய்வாங்க. அதெல்லாம் இருக்கு. அது அந்த அந்த ரியல் ஃபேக்ட் தானே. நம்ம கேம்ப்ல இருக்கிறவங்களும் டிவிகேன்னு சொல்றாங்க, விஜய் ரசிகர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கவங்க இருக்கத்தானே செய்றாங்க. அது இல்லாம நீங்க இந்தியா 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே இந்திய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட ஒன்றி வாழ்ந்தவங்க தானே. அப்ப இங்க இருக்கிற சினிமா இந்த கலாச்சாரம், இந்திய பேச்சு, சமூகத்துல இருக்கிற உரையாடல் மாதிரி அதுல எல்லாம் இதுக்குள்ளயும் இருக்கு. ஓ இருக்கதான் செய்யறாங்க நம்ம இருக்கிறதுக்கு. ஆனா இதுல ஒரு 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 முரண்பாடு இருக்கு. என்னன்னா, இலங்கை தமிழர்களுக்கு வாக்குரிமை இல்லை. அப்ப இலங்கை தமிழர்களுக்காக அங்க பிரச்சாரம் செய்து பிரயோசனம் இல்லை. என்ன வாக்கு இல்ல போறதுக்கு உங்களோட ஆட்கள் இல்லை கேள்விங்க, தானே. இலங்கை தமிழர்கள்கிட்ட யாரும் பிரச்சாரம் பண்ணல. இப்ப இந்த இல்ல நான் என்ன பிரச்சாரம் நடக்கிறது கேட்கிறேன்டா, வந்து கேம்புகள்ல நடக்கல. ஆஹா. இல்ல நான் என்ன என்ன என்னுடைய கேள்வி என்றா, இலங்கை தமிழர்களுடைய இஷ்யூ வந்து தமிழ்நாட்டு மக்களை பாதிக்குதா? இல்லையே. இல்ல பாதிக்கல. என்ன பிரச்சனைன்னா, அதாவது இந்த இஷ்யூ வந்து யாருமே ஓன் பண்ணல. இப்ப தமிழ்நாடு அரசா, தமிழ்நாடு ரூலிங் கவர்மெண்டா இதுல வந்து அவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா டிஎம்கே இதுல கொஞ்சம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற லீகல் கான்வர்சேஷன், பாலிசி மாதிரியான விஷயங்கள்ல நடக்கிற கான்வர்சேஷன்ல எல்லாம் ஒரு ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் எடுக்குது இலங்கை தமிழர் விஷயத்துல. அந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. மற்றபடி இந்த முகாம்ல இருக்கிற தமிழர்களோட பிரச்சனைய இங்க ஓன் பண்றதுக்கு யாரும் இல்லை. இது என்னோட பிரச்சனை, இது எங்களோட பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த தமிழர்களும் அந்த பிரச்சனைய ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போறதுக்கான எந்த பொலிட்டிக்கல் பவர்னு சொல்லல, பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸும் இல்லாம இருக்காங்க. இப்போ ஒரு கட்சி கிட்ட டிமாண்ட் பண்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தா தானே நீங்க வந்து ஒரு கட்சியை டிமாண்ட் பண்ண முடியும். சோ நீங்க ரெக்வஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இப்ப சீமானுடைய கட்சியும் இந்த முகாம்கள் முன்னேற்றம் தொடர்பா எந்த கொள்கையும் வைக்கல. இல்ல பெருசா அவங்களுக்கு ஏதோ ஒரு சில மீட்டிங்ல பேசுறாங்க. பேசிட்டு இந்த மாதிரி ஏன் இங்க தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாதா அப்படின்ற கேள்வியை மட்டும் முன்வைக்கிறாங்களே ஒழிஞ்சு அத வந்து பெருசா அவங்களுக்கு பேசுறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு ஒரு அறிக்கை எழுதலாம், அல்லது ஒரு அடையாள போராட்ட உண்ணாவிரதமே செய்யலாம், அல்லது ஒரு அடையாள போராட்டம் நடத்தலாம், ஒரு கவன ஈர்ப்பு நடத்தலாம், ஒரு பேரணி நடத்தலாம். இப்படி எந்த முயற்சியும் அவங்க செய்யல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதுல தமிழர்களை, இலங்கை தமிழர்களை குடியேற்றணும் அப்படின்ற குரல் தான் அவங்களுக்கு பிரதானமா இருக்கு. இந்த மக்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பணும் அப்படின்ற குரலும், இந்த மக்கள் இலங்கையில போய் இருக்கிறது தான் சரின்ற குரலும் தான் அவங்களுக்கு பிரதானமா இருக்கு. அப்ப அவங்களுமே இந்த விஷயத்த பேசாம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில இடத்துல பேட்டியில அதை பத்தி பேசுறாங்களே ஒழிஞ்சு, இந்த மக்களுக்கு இப்ப 8% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பவர் உள்ள ஒரு கட்சி இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சுன்னா பாசிட்டிவா மாறும். பட் அவங்க அதுக்கு அவங்களுக்கு மாறான கொள்கை இருக்கிறதுனால அவங்க அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப இப்ப உள்ள சூழல்ல வந்து திமுக தான் பெரும்பாலான ஈழத்தமிழர்களுக்கான நலன்கள்ல கூடுதலான அக்கறை எடுத்திருக்கு என்று சொல்றீங்க. ஆமா, கூடுதலான அக்கறை எடுத்திருக்குன்னா நீங்க நான் உங்களுக்கு ஒரு இந்த இலங்கை தமிழர்களுக்கு அரசு என்னென்னலாம் செஞ்சிருக்கு, என்னென்ன அரசாணைகள் எல்லாம் பிறப்பிச்சிருக்குன்னு ஒரு புக்லெட் இருக்கு. அந்த புக்லெட்ல இருக்கிற காப்பி எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த அரசாணைகள் எல்லாம் எந்தெந்த வருஷத்துல வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தாலே, ஒவ்வொரு டைமும் டிஎம்கே கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டியா வரும்போதுதான் அந்த மாதிரியான அரசாணைகள் அதிகபட்சமா வெளியிட்டு இருக்கு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்லயும் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க பீரியட்ல செய்யாம தவிர்த்துட்டாங்கன்னு சொல்லல. ஆனா அதுல கூடுதலா ஒரு சம்பள உயர்வாகட்டும், அல்லது வீடு திருத்துறதுக்கான திட்டமாகட்டும், இப்போ புதுசா தொகுப்பு வீடுகள் கட்டுறதுக்கான திட்டமா இருக்கட்டும், அந்த கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவி ஆகட்டும், இப்படி செஞ்சது எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட்ல தான்.
ஆனா இத வலியுறுத்தி ஒரு நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளோ வேற யாருமே இத வலியுறுத்தி ஒரு அரசுக்கு பிரஷர் கொடுப்போம் அப்படின்ற செயல்பாடுகளோ கூட அவங்க செய்யல. மனதுக்கு நான் நினைக்கிறேன் நீண்ட உரையாடல் கடைசி ஏன்னா இந்த 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 தேர்தலுக்கு பிறகு இது எங்கிற தமிழர் சம்பந்தப்பட்ட பேர் விஜயுடைய கட்சி தோல்வி அடைஞ்சால் அங்க சில தற்கொலைகள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சில ஊடகங்கள்ல செய்திகள் வருது. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? அது இந்த மீடியால பேசுற ஹைப்ப வச்சு அவங்க சொல்றாங்க. ஏன்னா சில பேர் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. அப்படி நடக்க கூடாதுன்றதுதான் எல்லாத்தோட விருப்பமும். ஆனா அவங்க பேசுற வீடியோவெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன தயக்கம் இருக்கதான் செய்யுது எல்லாத்துக்கும். இன்னொன்னு நான் குறிப்பிடணும்னு நினைச்சேன் என்னன்னா, இப்ப சமீபத்துல இந்தியாவில இருந்து துணை ஜனாதிபதி இலங்கைக்கு போயிருந்த நேரத்துல அங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஓசிஐக்கான சில அரச நெறிமுறையில சில தளர்வுகளை ஏற்படுத்துறோம். அதே மாதிரி 6வது தலைமுறை வரைக்கும் உள்ளவங்க இந்த ஓசிஐக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட். ஏன் அப்படின்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தமிழ்நாட்டு முகாம்ல இருக்கிறவங்க வந்து அதிகபட்சமா இந்தியன் ஆரிஜின்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயத்துல அரசு வந்து ஒரு சின்ன கவனம் அப்படின்னு சொன்னா, அல்லது அரசோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனோம்னா, இப்போ குறிப்பா கேம்ப்ல 90ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க. சோ அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை கொடுக்கிற ஒரு ஆவணத்தையே இந்திய ஆவணமா கருதி நாங்க வந்து ஓசிஐக்கு ப்ராசஸுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இலங்கை அரசு வந்து இங்க முகாம்ல இருக்கிற ஆவணத்தையே ஒரு ஆவணமா கன்சிடர் பண்ணி அங்க என்ன சொல்றாங்க, ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட்டுக்கு இப்ப ரீசெண்டா கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு. ஒரு சிலருக்கு இப்ப ஐடி கார்டு இல்லைன்னு கொடுக்காம நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி பிலோ 16 இயர்ஸ்க்கு உள்ளதான் இலங்கை ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் தருவோம், மத்தவங்க யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது வந்து நேச்சுரலா யாருமே வாங்க முடியாத அளவுக்கு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நிக்குது. ஆனா இந்த ஓசிஐ கன்சிடரேஷனை ஸ்ரீலங்கன் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கோட ஒரு ஆத்தன்டிக்கா டிஸ்கஸ் பண்ணோம்னா, இங்க இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு இந்த ஓசிஐ கார்டு எடுக்கணும்னா ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வேணும். சோ இங்க சென்னையில இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசி கேம்ப்ல இருக்கிற ஆவணத்தை எல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் கொடுக்கும் பட்சத்துல இங்க இருக்கிற எல்லாருமே ஓசிஐக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓசிஐக்கு அப்ளை பண்றது மூலமா அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் 11 மந்த்ஸ் கழிச்சு இந்தியால சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும். சோ அது என்ன, இப்ப இலங்கை அரசு என்ன ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இன்னும் அகதிகள் விஷயத்துல வெளிப்படையா சொல்லல. இந்திய அரசும் வெளிப்படையா இன்னும் அறிவிக்கல. அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருக்கும் ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் ஒருவேளை இலங்கை அரசு கொடுக்குமானா எல்லாருமே இங்க ஓசிஐக்கு அப்ளை பண்ண முடியும். ஓசிஐக்கு அப்ளை பண்ணாங்கன்னா யாரு இருக்க விரும்பாங்களோ இருப்பாங்க, யாரு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க தாராளமா போயிடுவாங்க. இருக்கணும்னு நினைக்கிறவங்க 5 இயர்ஸ் 11 மந்த்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு எலிஜிபிள் ஆயிருப்பாங்க. இத வந்து ஸ்ரீலங்கன் ஃபாரின் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆத்தன்டிக்கான பர்சன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்டா அமையும். நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவருக்கு இந்த விஷயங்களை நாங்கள் எடுத்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதன் மூலமாக இதுக்கு ஒரு அனைவரும் பயன்படுத்தக்கூடியதான ஒரு தீர்வுக்கு நாங்கள் இதை கொண்டு போகலாம். சரவணன், நீண்ட உரையாடலை தந்திருக்கீங்க. பல்வேறு விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டு நேரத்துக்கு ஒதுக்கி எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். கண்டிப்பா.